அம்மா, ஏனம்மா அப்பா இன்னும் உறங்கவில்லை? அவருக்கு உறக்கம் போய் பல நாட்கள் ஆகிவிட்டது ராமானுஜா. அவருக்கு வருத்தம் இப்போது சற்று குறைந்திருக்கிறது என்றல்லவா நினைத்தேன். வாஸ்தவம்தான். ஆனால் காலையில் கோவில் உற்சவம் விஷயமாக இவரை பேச கூப்பிட்டிருந்தார்கள். போய்விட்டு வந்ததிலிருந்து ஏனோ தெரியவில்லை, இவர் வருத்தத்தோடு தான் இருக்கிறார். அப்பா, ஏன் இன்னும் உறங்க செல்லாமல் இருக்கிறீர்கள்? உறக்கம் பிடிக்கவில்லை அப்பா. மன வருத்தத்திலிருந்து சற்று மீண்டு வந்திருக்கிறீர்கள் என்று நினைத்தேன். உண்மைதான். இன்று காலை வரை நான் அப்படித்தான் இருந்தேன். ஆனால் என்ன நேர்ந்ததப்பா? சொல்லுங்கள். ஏதோ உற்சவம் சம்பந்தமாக தங்களை அழைத்திருந்தார்கள் என்று தெரியும். அங்கு யாரேனும் தங்களை தரைக்குறைவாக பேசிவிட்டார்களா? இல்லை. பிறகு ஏன் இப்படி உறங்காமல் வருந்திக் கொண்டிருக்கிறீர்கள்? சொல்கிறேன். ஒவ்வொரு வருடமும் உற்சவம் தொடங்க 1 மாதம் முன்பே ஒரு பரபரப்பு என்னை பற்றிக் கொள்ளும், ஒரு உற்சாகம் என்னை தொற்றிக்கொள்ளும். அந்த சமயத்தில் யாகங்கள் எதுவும் கூட நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். என்னவெல்லாம் ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமென்று அட்டவணையிட்டு பார்த்து கொள்வேன். பெருமாளுக்கு எந்த நாட்களில் என்ன அலங்காரம் செய்ய வேண்டுமென்று குறித்து வைத்துக் கொள்வேன். தெரியும் அப்பா, இவற்றையெல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்திருக்கிறேன். ஏன், நீயே கூட என் பக்கத்தில் இருந்து எத்தனை உதவிகள் செய்வாய். திருக்கட்சி நம்பிகள் பெருமாளுக்காக பிரத்யேகமாக மாலைகள் தயாரித்துக் கொண்டு வருவார். இதுவும் போதாதென்று உன் அம்மாவும் கடைத்தெருவுக்கு சென்று விதவிதமான புஷ்பங்களை வாங்கி மாலை கட்டித் தருவாள். தெரியும். அம்மாவுடன் நானும் அப்போது கடைத்தெருவுக்கு சென்றிருக்கிறேன். அதெல்லாம் இந்த வருடம் இருக்கப் போவதில்லை என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் உற்சவம் தொடர்பாக பேச வேண்டுமென்று தலைவர் என்னை கூப்பிட்டு அனுப்பிய போது ஒரு சிறு உற்சாகம் என்னுள் அரும்பியது. ஆனால் அங்கு சென்றதும் அது முற்றிலுமாக கருகியது. அப்பா, அந்த கூட்டத்தில் இருந்த சிலர் என்னை அங்கு அழைத்திருக்கவே கூடாது, என் ஆலோசனையை கேட்கவே கூடாது என்று ஆட்சேபித்தார்கள். அது கூட பரவாயில்லை. அடுத்ததாக அவர்கள் சொன்னதுதான் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போல் இருந்தது. ஊர்வலமே நம் வீதி வழியாக போகக்கூடாது என்றார்கள். நான் எவ்வளவோ இறைஞ்சிய பின், ஊர்வலம் உங்கள் வீதி வழியே போகட்டும், ஆனால் பெருமாள் உங்கள் வீட்டு வாசலில் நிற்க மாட்டார் என்று சொல்லிவிட்டார்கள்.